அச்சம் மடம் நாணம் பயிர் போட ரேணுகா வரப்போறா. வந்துட்டா கதவை மெதுவா சாத்துறா. பூ போன்ற பாதங்கள்ல மெதுவா எடுத்து வைக்க போறா. மெதுவா மெதுவா. ஓட்டப்ப சரியா ஓட்டு. இப்படியே ஊரு போறா தரணினா வசதியா இருக்கும். நீ வாங்க சம்பளத்தை கொடுத்து போடுறியா? மாப்பிள மாப்பிள கரதாசம் வந்திருக்குது வாங்க. அதுக்குதான் கவர்மெண்ட்ல ஆள் வச்சுக்காங்களே. நீங்க எப்படி வேகாத வகையில் அலைவீங்க? இந்தாங்க சார். குடிச்சு போட்டே சோழி போய் பாருப்போ. கடிதாசில எந்த மாப்பிள எழுதிருக்கு? மேல விலாசம் எழுதிருக்கு, உள்ள விஷயம் எழுதிருக்கு. கிழிச்சு பார்த்தேன்னு சொல்லணும். மாமா, எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்கு. ரேணு, ரேணு, எவ்வளவு நேரமா ட்ரெஸ் பண்ற? ரயில் நமக்காக காத்துட்டு இருக்காது. டைம் ஆகுது, சீக்கிரம் புறப்பட்டு வா. ரேணு, ஏன் ரேணு அது? ஏன் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு? இவ்வளவு லட்சணமா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அம்மா, இவ்வளவு நாளும் இதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்த? யாருக்காக மறைச்சு வச்சிருந்த? என்ற வீட்டுக்காரருக்கு. எல்லாம் கரெக்ட். வாயை மட்டும் திறந்துடாத. அம்மா, ஒப்பாங்க. எங்க ஐயன் மேல இருக்குது. ஐயன்? ஐயோ ஐயோ ஐயோ. மாமனாரே, மாமனாரே, சீக்கிரம் வாங்க, ரயில் போட போகுது. நாமெல்லாம் பட்டணக்கரைக்கு போறவெல்லாம் மாப்பிள. அதனால உங்க அங்கலாக்கையும் அவசியம் தெரிஞ்சு சிக்க வச்சுட்டுங்க. நல்லா இருக்குதாமணி? ஃபர்ஸ்டா இருக்குதா போய். உங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் பட்டணத்துக்கு போறேன். வாங்க. என்ன எழுதி சும்மாவா? நல்லப்பா. வேண்டாங்க. ஏன்பா? உங்க பேர் காளிங்க தானே? ஆமா. மிஸ் எக்ஸ் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. யாருப்பா மிஸ் எக்ஸ்? அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க. ஊருக்கு தான் அவர் பெரிய மனுஷன், எனக்கு இல்ல. இந்தா. வேண்டாங்க. உனக்கு வேண்டாம், நான் கொண்டு போய் கோயிலுடியில போடு. இந்தாப்பா. வராங்க. ஏன்பா பெட்டி வைக்கிறேன்? மிஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு வண்டி அனுப்பிச்சிருக்காரு. வாங்க சார் போலாம். எந்த வண்டியில போகணும்னு எனக்கு தெரியும். பெட்டி கொண்டா. யாருப்பா அந்த மிஸ்டர் எக்ஸ்ங்கிறது? அவர் பேரு சேவியருங்க. மிஸ்டர் எக்ஸ்னு கூப்பிடுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தவருங்க. பெரிய கோடீஸ்வரர். ஊருக்குள்ள ரொம்ப செல்வாக்குங்க. அட மெதுவா திரும்பி கொலசாச்சிட்டு போகுது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏய், கதவை பேத்துறாத. இரு. இதான் நம்ம வீடா? புரிஞ்சுக்கோ. வீட்டுக்குள்ள தோட்டமெல்லாம் இருக்குது போய். யாருங்க மாப்பிள்ள? இதே நம்ம வீடுங்க. வாங்க. இந்த வீட்டை பார்த்த உடனே அங்க மலை பூசத போய். வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா? இதை இப்படியா தள்ளுறது? என்ன கதியாக போறணும்?